நல்லா கடை நம்ம வீட்டுல நல்லா இருக்காளா? எல்லாம் நல்லா இருக்கானே. நம்ம வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா தம்பி. தம்பி நம்ம வீட்டுல அடுத்த ஃபங்க்ஷன் இருக்குடா. சரி வந்துருங்க சரியா? கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வராமலானே வந்துடும்னே. சரி தம்பி. இந்த நான் எங்க சார்பில் ஒரு ஃப்ளெக்ஸ் அடிக்கணும்னே. சரி தம்பி. நாங்க சேர்ந்து அடிச்சுக்கணும். ஒரு போட்டோ மட்டும் சேர்ந்து அடிச்சுக்கணும். அப்ப திரும்ப உங்களை பார்க்க முடியாதுனே. சரி எடுத்துறோம் தம்பி. அண்ணே ஒரு போட்டோ மட்டும் அண்ணனோட எடுத்து கொடுங்க எங்களுக்கு ப்ளீஸ். அண்ணா இறங்குங்க கொஞ்சம். இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொண்டு விடாதீங்கப்பா. A few moments later. டேய் என்னடா அந்த ஆளை பாத்துக்கிட்டு எந்திரிச்சு போட்டோ எட்டானா எடுத்துக்கிருக்க? அவர் யாரா அவரு? ஏய் அந்த ஆளை பத்தி தெரியுமா தெரியாதா? அந்த ஆள் பேஸ்ட் பெரிய ரவுடிடா. அவருக்கு 4-5 கொலைகேஸுக்கு மேல அவர் மேல இருக்குடா. அந்த ஆளை பத்தி தெரியாம நீ வாட்டில ஊர்ல வாய் விட்டு இருக்காரா? அடிச்சு காதுதான் கலைக்கு போடுவாங்க நீ வாட்டில. அப்படியாடா? அவரு பெரிய சம்பவகைன்னு தெரியாம போச்சடா. டேய் இப்ப அந்த அண்ணனோட எடுத்த போட்டோ மட்டும் எனக்கு சென்ட் பண்றா. சரி போட்டு வர அந்த போட்டு வர. A few moments later. கத்தி என்ன கடப்பாறையா வரும் பாண்டியும் சொன்னான். நம்ம அடியாளா இருக்கிறப்ப எதையும் யோசிக்காம செய்வோம். ஆனா அதிகாரம் வேணும்னா இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஏடா டேய் ஸ்டேட்டஸ்ல ஒரு ரவுடி நடிச்சுக்கடா. அவர் எப்போ அவனுக்கு தெரியும்? டேய் அவர் நான் ஒண்ணுடா. எனக்கு ஒண்ணு அவர் நிப்பாரு, அவருக்கு ஒண்ணு நான் நிப்பேன்டா. எதுவா இருந்தாலும் அண்ணன் இறங்கி செய்வார்டா. நம்மளுக்கு ஒண்ணு உருத்தா நிப்பாடுறா. பாத்து எந்த பிரச்சனாலும் சொல்றா பாத்துக்கலாம்டா. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம்.